பெரியார் ஒவ்வொரு களத்திலையும் களமாடி இருக்கிறார். இப்ப அவருடைய களத்தை வந்து வேறுமனே கொச்சைப்படுத்துகிற ஒரு விதமாகத்தான் இன்னைக்கு வந்து சீமான் வந்து செய்து கொள்றாரு. தமிழருக்கு விரோதின்னு சொல்லி என்னென்னமோ சொல்றாரு. அவருக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அரசியல் அறிவற்றவர் பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் பேசக்கூடிய நபராக வந்து சீமான் இருக்கிறார். அதெல்லாம் வந்து சீமான் வந்து எவ்வளவுதான் வந்து பொய் பேசினாலும், எவ்வளவுதான் கோயப்பல்ஸ் பிரச்சாரத்தை எடுத்து பொது மீடியாக்களை சமூகங்களை எடுத்து வைத்தாலும் மக்கள் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. மக்களுக்கு தெரியும் அவர்கள் அறிவாளிகளாகத்தான் இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு வந்து பிஜேபி அரசு தமிழகத்தில் ஆட்சி செய்ய முடியல, தமிழகத்தில் கால் ஒன்ற முடியல. பிரபாகரன் அவர்களை கொண்டு வந்து நேர் எதிராக நிறுத்தியிருக்கிறார். அதுதான் அது இன்னைக்கு எடுத்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே ஈழத்தவர்களுமே எனக்கு எதிராக போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு மேதகு பிரபாகரன் அவர்கள் பெரியாரையோ தமிழ் தேசியத்தையோ எதிராக பார்த்து தமிழ்நாட்டவர்கள் எதிராக பார்த்ததில்லை. அவர்கள் நட்பு நாடாக தான் பார்த்திருக்கிறார். பெரியாருடைய கொள்கையோடு உள்வாங்கியவர்கள் தான் ஈழத்தமிழர்கள், குறிப்பாக மேதகு பிரபாகரன் அவர்கள் பெரியாரியத்தை உள்வாங்கியவர்கள். அதனால தான் அங்கே அவர் சாதியற்று களமாட முடிந்தது. இங்கே எப்படி பெரியார் வந்து சாதி இல்லாமல் சாதி ஒழி வேண்டும் என்று சொன்னாரோ, அங்கே சாதி ஒழி வேண்டும் என்று அவருடைய எண்ணம் உருவானது இங்கே இருக்க பெரியாரியத்தால் தான். அதெல்லாம் உள்வாங்கியவரை இன்னைக்கு பெரியார் எதிராகவே தேசத்திற்கு ஒரு செயல் என்பது நாங்கள் பெரியார்கிட்ட கற்றுக்க வேண்டியதில்லை. எங்களுக்கு வந்து முன்னோர்கள் இருக்காங்க. அந்த முன்னோர்கள் யாரு? முன்னோர்களையும் நீ தான் சீரழிக்கிறீங்க. நீங்க முன்னோர்களையும் அதை தான் சொல்லுவார். நீங்க பெரியார் ஒரு காலத்துல கட்சி தொடங்கினப்ப பெரியார் தான் எனக்கு வழிகாட்டி, பெரியார் தான் எனக்கு நல்லவர் வல்லவர், பெரியாருடைய கொள்கை தான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லி கட்சி தொடங்கினேன். நீங்க கட்சியை தொடங்கிட்டு மக்கள்கிட்ட வாக்கு சேகரிச்சுட்டு நீங்க பெரியாருக்கு எதிராக பேசுற. நாளைக்கு அயோத்தியாசப்படுறது அப்படி தான் சொல்லுவார். நாளை ரெட்டமலை சீனிவாசன் அப்படி தான் சொல்லுவார். வந்ததுக்கு பிறகு அவர் வந்து ரஜினியை சந்திக்கிறாரு. ரஜினி சந்திப்புக்கு பிறகு குருமூர்த்தி சந்திப்பு நடந்ததாக ஜெகதீச பாண்டியன் அறிக்கையில கொடுக்கிறாரு. அந்த சந்திப்புக்கு பிறகு பார்ப்பனர்கள் சமமாக பார்ப்பன ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இது மொத்தமுமே இன்னைக்கு வந்து ஒரு அக்செப்டபிளான இடத்துக்கு நகர்ந்துட்டு இருக்கு இல்லையா? அதை அக்செப்டபிள் சொல்ல முடியாது. அது அவங்க ஒரு கருத்தியல இந்த மக்கள்கிட்ட திணிக்க முயற்சி பண்றாங்க. இந்த சமூகத்தில் வந்து பெரியார் என்கிற கருத்தியில் வந்து வேறொன்று இருக்கிறது. அவங்களோட மெயின் அஜெண்டா அதுதான். சீமானுடைய இந்த புள்ளி, இந்த மாற்றத்தினுடைய புள்ளி வந்து விஜயினுடைய அரசியல் பிரவேகத்துக்கு பிறகு இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த பயமும் இருக்கலாம். நிறைய பேர் வந்து இளைஞர்களும் போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து நான் படித்தவங்களுக்கு நிறைய பேர் வந்து அவர் பின்னாடி போற சூழல் இருக்கிறது. அதையெல்லாம் அவருக்கு பயமாக இருந்திருக்கலாம். பிரபாகரனை வந்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் யாருமே கிரெடிட் எடுத்து அரசியலாக்கல. அவரை வந்து ஒரு வெகுமக்கள் தலைவராக தான் பார்த்தாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவராக யாருமே அங்கீகரிக்க. ஒட்டுமொத்த தமிழினத்துக்கான தலைவராக எப்படி வந்து ஈழத்துல வந்து பிரபாகரன் ஒரு மேல தலைவர் அவர்கள் வந்து ஒரு தலைவரோ, அப்படி தமிழருக்குமான தலைவராக தான் பிரபாகரனை பார்த்தாங்க. ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாணவரணி பொறுப்பாளர் திரு தயா நெப்போலியன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். பல்வேறு அரசியல் சூழல் வந்து தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரம் சொல்ல ஒரு 15 நாளாவே ரொம்ப பரபரப்பா இருக்கு. சீமான் தினம் ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்காரு. குறிப்பா அவரு நேத்து பேசும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் துவங்கலான்னு பாக்குறேன். நான் வருவேன் ஆட்சிக்கு, நான் வந்தா வட இந்திய உழைப்பாளர்களை அடிச்சு இங்கிருந்து துரத்திடுவேன், எல்லாம் ஓடிடுவான், என்னை கண்டோடனே பைய எடுத்துட்டு ஓடுவான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் வந்து அவர் பேசுவார், தினம் ஒரு பேசுவார். அவர் ஒரு நிலைப்பாடு இல்லாதவர், சொல்லில் உறுதியாக இருக்கக்கூடியவர் அல்ல சீமான் என்பவர். இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று சொல்லுவார், இன்னைக்கு சொல்றதை நாளைக்கு மாற்றி பேசுவார். அதுதான் சீமான். எப்படி கோயப்பல்ஸ் பிரச்சாரம் பண்ணி ஒரு நாட்டையை சிறுவடிச்சாங்களோ, அதேமாரி இந்த தமிழ் தேசியத்தை நன்றாக இருக்கிற ஒரு தமிழ்நாட்டை ஒரு நாசக்கார நாடாக மாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நபர் தான் சீமான். அவர் ஏற்கனவே இதேமாரி சொல்லுவார், சொல்லிட்டு அதை வச்சு அரசியல் லாபம் சம்பாதிக்கலான்னு பார்ப்பார். ஆமாம், ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரெண்ட், அவர் ட்ரெண்ட் வரணுதுக்கோசரம் ஒவ்வொரு நாள் ஒரு விஷயத்த சொல்லுவார். இல்லை, இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் 26ல் நீங்கள் பாருங்க, இப்போ எப்பவும் சொல்லாத அளவுக்கு ஒரு உறுதியோட சொல்றாரு. 26ல் பாருங்க நான் என்ன பண்ணுறேன். 26ல் பார்க்க வேண்டிய இல்லை. அவர் கட்சியிலேருந்து எல்லாமே ஒரு வாரம் வெளியே போயிட்டு இருக்காங்களா? 26 அவர் மட்டும் தான் நிற்பார். சீமான் மட்டும் தான் தனிநபர் இருந்து யார் ஓட்டு போட, மக்கள் ஓட்டு போடணுமா இல்லையா? மக்கள் ஓட்டு போட்டால் தானே ஒரு 2026 ஒரு அரசியல் பண்ண முடியும். மக்களுக்கு எதிராக நிற்கிறவர் எப்படி மக்கள் அங்கீகரிப்பாங்க? இல்லை, வழக்கமாக ஒரு கட்சி கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 3000 பேர் போனாலும் சரி, இல்லை ஒருத்தர் பொறுப்பாளர் வெளியே போனாலும் எனக்கு ஒரு ஓட்டு தானே போச்சு அப்படிங்கிறாரு. அவரோட கட்சி கட்டமைப்பே வந்து சோசியல் மீடியா கட்டமைப்பு தான். அவர் பேசினாலே ஓட்டு விழுந்துரும் அப்படிங்கிறாங்க. அதுதான் அவருடைய பிளஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அதுதான் அவருடைய வந்து மைனஸா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த சோசியல் மீடியாவை வச்சு அவர் இன்னைக்கு வளர்ந்தாரோ, அதே வந்து இன்னைக்கு சமூக ஊடகம் தான் இன்னைக்கு அவருக்கு எதிராக நிற்குது. அவருடைய ஏன்னா இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த சமூக ஊடகத்தில் அவர் எந்த செய்தியை பேசினாரோ அந்த செய்திக்கு எதிராக இன்னைக்கு களமாடிட்டு இருக்க ஒரு நபராக தான் வந்து சீமான் இருக்கிறார். வடநாட்டுகளை விரட்டுவான்னு சொல்றது என்ன? இன்னைக்கு தேவை என்ன இருக்கிறது? இன்னைக்கு அந்த அரசியல் சேவை என்ன இருக்கிறது? விரட்ட வேண்டும் என்பது உண்மை. அவர்கள் வந்து இந்த சமூகத்தில் வந்து தமிழர்களுடைய ஆதிக்கத்தை வந்து ஒழிக்கிறாங்க, தமிழர்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கிறாங்க, தமிழர்களுடைய வந்து பொருளாதாரத்தை வந்து சுரண்டாங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதை எப்படி கையாளணும் அப்படி கையாள வேண்டும். இவர் வந்து வெறும் அரசியலுக்காக பேசுகிற வார்த்தை அது. இது அரசியலுக்காக பேச எந்த காலத்தும் நடைமுறைப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்தலாம், ஆனா அதை ஒழிக்கிறது இல்ல. இன்னைக்கு எல்லாமே நாமளும் தமிழர்களும் பெரியவார இடங்களை போய் நாம் வாழ்றோமா இல்லையா? இன்னைக்கு வந்து மும்பையில இருந்து தமிழக உலகம் முழுக்க வாழ்கிற ஒரு சமூகமாக இன்னைக்கு தமிழ் சமூகம் இருக்கிறது. அப்படி வந்து நாம் வேறு ஒரு நாட்டில் இருக்கிற அந்தந்த பூர்வீக குடிகள் வந்து நம்மளை வந்து விரட்டினா என்ன ஆகும்? அது வந்து வெளிநாட்டுல இருந்து அதிகமா பணம், அவர் அங்கதானே சம்பாதிக்கிறாரு. இன்னைக்கு வந்து ஈழத்தமிழர்கள் தானே அதிகப்படியான வந்து பண குவியல் அந்த கொட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுவும் தடைப்பட்டு சூழல் வந்து போச்சு. அவருடைய வந்து
அரசியல் பின்புலத்தால அவருடைய வந்து முற்போக்கு சிந்தனை எல்லாம் மாறி பிற்போக்கவாதியா மாறினதால இன்னைக்கு எல்லாமே ஒரு கட்டத்துல தடைப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் வந்து அவருடைய இந்த சொல்லாடலும் வந்து வடநாட்டவர்களை வந்து விரட்டி நான் வந்து 26ல வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்றதால அது வந்து ஒரு ஹம்பக், ஒரு வந்து பொய் பிரச்சாரம் அது. இல்ல இப்ப தொடர்ச்சியா அந்த ஒரு வார உரையாடல்ல நிறைய நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க நிறைய வீடியோ போடுறாங்க. அதுல ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. பேருக்கு பின்னாடி சாதியை எடுத்ததே வந்து ஒரு சதி. திராவிட இயக்கம் செஞ்சதே ஒரு சதி. தமிழர்களை குடியாக எவ்வளவு பெரிய முட்டாள் பாருங்க. அந்த வார்த்தையை எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. சாதி என்பது அடையாளம் வந்து ஒரு சாதி அடையாளமா இருக்கணுமா? இல்ல அவர் குடி அடையாளம் சொல்றாரு. அது எப்படி குடி அடையாளமா இருக்கும்? சாதி அடையாளம் குடி அடையாளம் எடுக்க முடியும். ஒரு மனிதன் தான் மனிதனுக்கு மனிதநேயம் உள்ளவன் மனிதனா இருக்கணும். அவன் தான் மட்டும்தான் அடையாளமாக இருக்க முடியும். அவனுடைய சிந்தனை தான் அவனுடைய வந்து மனித அடையாளப்படுத்தணும். அவனுடைய எண்ணங்கள் தான் அடையாளப்படுத்தணும். அவனுடைய அறிவு தான் அவனை வந்து யாருன்னு அடையாளப்படுத்தும். அதை விட்டு அவன் சாதி உடனே அடையாளப்படுத்துறது அதை விட ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு முட்டாள் யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த நவீன உலகத்துல, நீங்க அறிவியல் உலகத்துல அப்படி யாருமே பேச மாட்டாங்க. இது வந்து 2000க்கு முன்பு வேணா அவர் வந்து பிறந்திருந்தா அப்படி பேசியிருந்தா அது வந்து ஏற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாமே அதே உதவி தலைவர்களாக, குறிப்பாக தந்தை பெரியார் வந்ததற்கு பிறகு இன்றைக்கு அதெல்லாம் மூடி மறைஞ்சு போச்சு. இன்னைக்கு சாதியை வந்து பின்னாடி போட்டுக்கிறது ஒரு அசிங்கமா நினைக்கிறதுக்கு. சாதி என்பது இன்னைக்கு வந்து கேவலம், அசிங்கம் வந்து போடக்கூடாது என்கிற எண்ணத்தில் இருக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சில வந்து இன்னைக்கு சாதியவாதிகள் துண்டுகளால் நிறைய தவறுகள் நடக்கலாம். ஆனால் பெரும்பாலான இளைஞர்கள் வந்து இன்னைக்கு முற்போக்கா சிந்திக்கக்கூடியவர்களா மாறி இருக்கிறாங்க. பெரியாரின் வரவுக்கு பிறகுன்னு சொல்றேன் நான். அப்ப இதெல்லாம் வந்து முற்போக்கா சிந்திக்க, அதான் இது வந்து சனாதன சக்திகளுடைய கைக்கூலியா சீமான் மாறினதுக்கு அவருடைய எண்ணங்களும் பிற்போக்கா தான் போயிட்டு இருக்கு. பெரியாருக்கு பிறகு தமிழ் சமூகம் சீரழிஞ்சிருச்சு, பெரியாருக்கு பிறகு பெண்கள் வாழ்க்கை சீரழிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கருத்து. அதுதான், அது முத்த பொய். அது வந்து ஒரு முட்டாளு, ஒரு அறிவு கட்டவன் சொல்லுகிற வார்த்தை அந்த வார்த்தைக்கு எல்லாமே. இது வந்து ஒரு நல்ல நிலைமையில் உள்ளவன், இந்த சமூகத்தை படித்தவன், குறிப்பாக ஒரு தலைவராக இருக்க பேசக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே சீமானவர்கள் பேசல. பெரியாரை முழுவதாக படிக்கணும். பெரியாருடைய ஒரு சில வரிகளை மட்டும் வைத்துக்கொண்டு அரசியல் பேசுவது என்பது ஒரு கேவலமான அரசியல். அது அப்படி பேசக்கூடாது. பெரியாருடைய சிந்தனை வேறு, பெரியாருடைய சமூக நீதி என்பது வேறு, பெரியாருடைய சுயமரியாதை என்பது வேறு, பெரியாருடைய பகுத்தறிவு என்பது வேறு, பெரியாருடைய பெண் விடுதலை என்பது வேறு, பெரியாருடைய வந்து சமதர்ம கொள்கை என்பது வேறு, பெரியாருடைய பொருளாதாரம் என்பது. பெரியார் ஒவ்வொரு களத்திலையும் களமாடி இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட களத்தில் பெரியார் களமாடல. அப்ப அவருடைய களத்தை வந்து வேறுமனே கொச்சைப்படுத்துகிற ஒரு விதமாகத்தான் இன்னைக்கு வந்து சீமான் வந்து செய்து கொடுறாரு. தமிழருக்கு விரோதின்னு சொல்லி என்னென்னமோ சொல்றாரு. அவருக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது வந்து அது அரசியல் அறிவற்றவர் பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் பேசக்கூடிய நபராக வந்து சீமான் இருக்கிறார். அதெல்லாம் வந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பொதுவாக இந்த சமூகத்தினுடைய பூர்வ குடிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு வந்து எல்லாமே பெரியாரை வந்து ஒரு தெய்வமாகவும், ஒரு பெரியாரை வந்து ஒரு கொள்கைவாதிகளாகவும், பெரியாரை வந்து ஒரு கருத்தியல் தலைவராக ஏற்றுக்கொண்டு இருக்கிற மக்கள் இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்காங்க. அவங்கள்ட்ட எப்படி நீங்க பேச முடியும்? இல்ல அவர் ஒரு வாதத்தை வைக்கிறாரு. நாங்க வந்து பெரியார் வரதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் படிச்சிருந்தோம். அதாவது இங்க வந்து படித்திருந்தால் நம்ம மூட நம்பிக்கை தானே ஒழுகிருந்தோம். படித்திருந்தால் நம்ம சுயமரியாதை அட்டவனாக தான் இருந்தோம். நம்ம படித்திருந்தாலும் நம்ம வந்து அடிமையாக தானே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். படித்திருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து நம்ம இடஒதுக்கீடு இல்லாதானே வாழ்ந்துட்டு இருந்தோம். படித்திருந்தால் நம்ம வந்து உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பாகுபாடு இருந்தா இல்லையா? படிப்பு ஒரு சிலவங்களுக்கு மட்டும் கிடைச்சது. அதான் ஒரு சிலவங்களுக்கு மட்டும் கிடைச்சது. எல்லாத்துக்குமான கல்வி அறிவு கிடைக்கல. இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமான கல்வி அறிவு கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு அதான் மாற்றம் நடந்துட்டு அதை அங்கீகரிக்க தயங்குகிறார். இன்னமும் நம்மளை வந்து அப்படியே அந்த காலத்தில் இருக்கும்னு நினைக்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற நபராக இன்னைக்கு வந்து சீமான் நினைக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. இல்ல சீமான் பெரியாரை எதிர்க்கக்கூடிய புள்ளி அப்படிங்கிறது வந்து அவர் வந்து தமிழர் கிடையாது, அவர் கன்னடர். அதன் அடிப்படையில் அவர் சொல்றாங்க. நாளைக்கு இதே பார்வை அம்பேத்கர் மேலேயும் வைக்கப்படுமாங்கிற கேள்வியும் சமீபத்தில் அதுதான் அவருடைய பார்வை அந்த தப்பு. பெரியாரை வந்து ஒரு மொழி சார்ந்த அடையாளத்தோடு பார்ப்பது வந்து தவறான எண்ணத்தில் இருந்த அந்த மூலையில இருந்தால் மட்டும்தான் அது வெளியில வரும். பெரியார் வந்து எந்த தனி மொழி சார்ந்த சமூகமாகவும் அடையாளப்படுத்தப்படல. திராவிடர் சார்ந்த அடையாளமாக அடையாளப்படுத்துவார். குறிப்பாக தமிழ் சமூகத்துக்கும் வேலை செஞ்சிருக்கார். முதல்ல தமிழ் தாய் தமிழ் காத்த போராளிகளாக இந்த தமிழகத்தில் தோன்றியவர் வந்து பெரியார் தான். முதல்ல மொழி போராட்டத்தில் களமிறங்கியவர் போராட்டம் தான். சிறைக்கு சென்றவர் பெரியார் தான். அதற்கப்புறம் தான் 1008 இன்னைக்கு போராட்ட காலம் வந்திருக்கலாம். அதனால பெரியாரை வந்து தமிழ் மொழியிலிருந்து அந்நியப்படுத்தலாம், தமிழர்களிலிருந்து அந்நியப்படுத்தலாம் என்கிற சனாதன சக்திகளின் தூண்டுதலுக்கு இரையாகி இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கிற நபராக இன்னைக்கு சீமான் இருக்கிறார். இது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு வந்து சீமான் வந்து எவ்வளவுதான் வந்து பொய் பேசினாலும், எவ்வளவுதான் கோயப்பல்ஸ் பிரச்சாரத்தை எடுத்து பொது மீடியாக்களை சமூகங்களை எடுத்து வைத்தாலும் மக்கள் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த சமூக நீதி, இந்த சமூகம் யாரால் முன்னேற்றம் அடைந்திருக்கு, யாரால் பக்குவம் அடைந்திருக்கிறது, யாரால் வந்து வளர்ந்திருக்கிறது என்று இந்த மக்களுக்கு தெரியும். அவர்கள் அறிவாளிகளாகத்தான் இருக்கிறார்கள். அதனால்தான் இன்னைக்கு வந்து பிஜேபி RSS தமிழகத்தில் ஆட்சி செய்ய முடியல, தமிழகத்தில் கால் ஊன்ற முடியல. பெரியாராக பிறந்ததாலும், பெரியாருடைய சிந்தனைகள் இந்த மண்ணில இருப்பதாலும் இன்னைக்கு அவர்களால் வந்து கால் ஊன்ற முடியல. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிளஸ் இந்த தமிழ் சமூகத்துக்கான ஒரு முக்கியமான கருத்தியல் பெரியார் என்பது. நம்ம நேத்து பேசும்போது சொல்றாரு பார்ப்பனர் அப்படிங்கிறவனா எல்லாத்தையும் சமமா பாருங்க. எவ்வளவு பெரிய வந்து பார்ப்பனர் என்பவர் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பதால் அவர் பார்ப்பனர்னு சொல்றாருன்னா,
இந்த மக்களை எவ்வளவு முட்டாளாக அவர் அறிந்திருக்கிறார், முட்டாளாக பார்க்கிறார் நம்ம செய்தியா பார்க்க வேண்டியது இருக்கு. அம்பேத்கர் வாழ்நாள் முழுக்க தொடர்ச்சியாக அவருடைய எழுத்துக்களை எல்லாமே பார்ப்பன எதிர்ப்பு தான் அவர் பேசியிருக்காரு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஊடாக அவர் அம்பேத்கரை நிராகரிக்க முயற்சி இல்ல அதுதான் அவருடைய டார்கெட். அடுத்த டார்கெட் தான் இருக்கும். இன்னைக்கு வந்து பெரியாரை பேசுகிற வந்து சீமானவர்கள் அடுத்த டார்கெட் வந்து டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கரை தான் அவர் சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அது எங்களுடைய தலைவரும் அதிக அடி சுட்டி காட்டிருக்காரு. இன்னைக்கு பெரியாரை சொல்லுகிறோம், நாளைக்கு அம்பேத்கர் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு பெரியாருக்கான ஸ்பேஸ், பெரியாரை விமர்சனத்துக்கான ஸ்பேஸ் இன்னைக்கு தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறது. அதற்கான ஏற்பாடை சீமான் செய்திருக்கிறார். நாளைக்கு இதே ஸ்பேஸ் தான் நாளைக்கு அம்பேத்கரை விமர்சனம் பண்ணுங்க. இன்னைக்கு அம்பேத்கர் வந்து பெரியாரை வந்து திருமணம் செய்து கொண்டார், அப்படி செய்து கொண்டார் சொல்லி தனிநபர் வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறார், சுய வாழ்க்கை கையில் எடுக்கிறார். அதே மாதிரி நாளைக்கு அம்பேத்கர் கையில் எடுப்பாங்க. இன்னைக்கு அம்பேத்கர் வந்து பெரியாரை வந்து வட மொழியை சேர்ந்தவன் சொல்றப்ப நாளைக்கு அம்பேத்கர் சொல்லுவாங்க. இது அந்த பார்வை என்பது தவறு. இது யார் பார்ப்பாங்கன்னு சொன்னா சனாதனவாதிகள் பார்வை, சனாதனர்களுடைய புத்தி, சனாதனர்களுடைய சிந்தனையிலிருந்து யார் அந்த பார்க்கிறாங்களோ அப்படிதான் அவர்கள் தான் இந்த மாதிரியான சொல்லாடலை, இந்த மாதிரியான குறிக்கோளுடைய வந்து ஒரு செயல் திட்டத்தை வந்து மக்களிடத்தை பரப்ப முடியும். வேற யாரும் பரப்ப முடியாது. அப்படி அந்த செயல் திட்டத்தை வகுக்கூடியவராக இருப்பவர் தான் சீமான் அவர்கள். குறிப்பா இதுல முக்கியமான விஷயம்னா பிரபாகரன் அவர்களை கொண்டு வந்து நேர் எதிராக நிறுத்தி இருக்கிறார். அதுதான் அது இன்னைக்கு எடுத்துட்டு ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே ஈழத்தமிழகமே எனக்கு எதிராக போயிடுச்சுல இன்னைக்கு வருது. எந்த ஈழத்தமிழர்கள் வந்து அவருக்கு ஆதரவாக நின்று வந்து பல கோடிகளை கொட்டி குவித்தார்களோ என்று அவர்களே வந்து காரி உமிழ்கிற அளவில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. எந்த இடத்திலும் மேதகு பிரபாகரன் அவர்கள் பெரியாரையோ தமிழ் தேசியத்தையோ எதிராக பார்த்து தமிழ்நாட்டவர்கள் எதிராக பார்த்ததில்லை. அவர்கள் நட்பு நாடகம் தான் பார்த்திருக்கிறார். பெரியாரோடு நல்ல நட்போடு இருந்தவர்கள் தான் ஈழத்தமிழர்கள். பெரியாருடைய கொள்கையோடு உள்வாங்கியவர்கள் தான் ஈழத்தமிழர்கள். குறிப்பாக மேதகு பிரபாகரன் அவர்கள் பெரியார் உள்வாங்கியவர்கள். அதனால்தான் அங்க அவர் சாதியற்று களமாட முடிந்தது. இங்க எப்படி பெரியார் வந்து சாதி இல்லாமல் சாதி ஒழிய வேண்டும் என்று சொன்னாரோ, அங்கே சாதி ஒழிய வேண்டும் என்று அவருடைய எண்ணம் உருவானது இங்க இருக்க பெரியாரியத்தால் தான். அதெல்லாம் உள்வாங்கியவரை இன்னைக்கு பெரியாரியத்துக்கு எதிராகவே தேசத்திற்கிற ஒரு செயல் என்பது அது திட்டமிட்டு நடக்கிற செயல். அதுதான் இந்த தமிழகத்தில் ஒரு குறிப்பாக இன்னைக்கு வந்து ஒரு சமூக நீதியை பேசுகிற சமூகத்தில், குறிப்பாக ஒரு மூட நம்பிக்கையை ஒழித்து சுயமரியாதை வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு பிற்போக்கு சக்தியாக இந்த தமிழகம் இருக்கிறது என்று காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு கையாளுகிற யுத்தியாகத்தான் நம்ம சீமானுடைய அந்த நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் அப்படிதான் இருக்கு. நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியல. ஒரு 15 நாளா வந்து ஒரு பெரிய வந்து சொல்லாடலை, பெரியாருக்கு எதிரான பெரிய ஒரு கருத்து உருவாக்கல. பெரியாருடைய கருத்துக்கு எதிராகவோ, மூடநம்பிக்கை எதிராகவோ, அவருடைய சுயமரியாதை கொள்கைக்கு எதிராகவோ, அவருடைய வந்து மனிதநேயத்துக்கு எதிராகவோ, அவருடைய வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னார் அதற்கு எதிராகவோ எதுவுமே சொல்லாடல. அவர் தனிநபர் விமர்சனமாகவும் அவருடைய வந்து குடும்பத்தை வந்து தாக்கக்கூடிய விமர்சனமாக அவருடைய ஒவ்வொரு இருக்கிறது. இது வந்து முழுக்க தவறு. சீமானவர்கள் அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழர்கள் குறிப்பாக வந்து தமிழ் மக்கள் அவரை மாற்றுவார்கள். இப்ப சீமான் ஈரோடு நிக்கிறாரு அப்படிங்கறத மையமா வச்சு பாஜக வந்து தேர்தலில் நிக்கல அப்படின்னு எடுத்துக்கலாம். அதிமுகவும் நிக்காம இருக்காங்க. சீமானுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு களம் மாதிரி தெரியுதே. இல்ல அப்படிதான் இருக்கலாம். ஏன்னா அவையெல்லாம் ஒரே கோட்டையில் மட்டையில் தானே. இப்ப வந்து பிஜேபியும் இன்னைக்கு வந்து நாம் தமிழ் சீமானு வெவ்வேறு பிரிச்சு பார்க்க முடியாது. இல்ல பிஜேபியுடைய கிளையாக தான் நீங்க நாம் தமிழர் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சேராம இருக்காரு. ஒருவேளை நாளை மறுநாள் வந்து பிஜேபியுடைய தலைவராக கூட நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமானை கூட அறிவிக்கலாம். அப்படிதான் அவருடைய செயல்பாடுகள். அதுல இருந்து சொல்றேன், நம்ம அவரை குற்றச்சாட்ட வேண்டும் சொல்ல அவருடைய வந்து சமீப கால நடவடிக்கையிலிருந்து நாம் இது என்ன தோன்றுகிறது, மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். மக்களுடைய வந்து அறிவார்ந்த மக்கள் அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து சீமானவர்கள் அதெல்லாம் மாற்றிக்கொள்ளணும். அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து மாற்றிக்கொள்ளணும். இந்த பிற்போக்கு சக்திகள் வந்து ஒரு வெளியில வரணும். இந்த குருமூர்த்தி, ஆடிட்டர் குருமூர்த்தி, ஒரு பேர் இன்னொருத்தர் பாண்டே, அவர் அவங்கெல்லாம் வந்து வெளியில வந்தால்தான் அவர் வந்து உண்மையான வந்து இந்த மக்கள் அங்கீகரிப்பார்கள். இது என்னன்னா திட்டமிட்டு ஒரு சமூகத்தை சீரழிக்கிற வேலை தான் அது தெரிஞ்சு செய்யறாரா சீமான் வந்து ஒரு மூடுமுடித்தனமா இருக்கிறான்னு என்னன்னு உனக்கு புரியல. அது 6% மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க குறைந்தபட்சம். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது. இதை வந்து திட்டமிட்டு RSS பாஜக கும்பல் அவரை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மடைமாற்றி விடுகிறது என்று நினைக்கிறேன். நான் என்னுடைய சுயத்திலிருந்து சொல்றேன். நான் அந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது. அந்த கட்சி வந்து தமிழர் சார்ந்து வந்து ஒரு கட்சியை அடையாளப்படுத்தக்கூடாது என்கிற தேசிய அரசியலிருந்து தமிழ் தேசிய அரசியலை சுருக்க பார்க்கிறார்கள். அந்த தமிழ் தேசிய ஒரு கட்சி வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அவரை அழிப்பதற்கான வேலைகளை அந்த கட்சி இருக்கிறது. அதற்கு இவரும் உறுதுணையாக கூட அவ்வளவு பெரிய அமைப்பு வச்சிருக்காரு. 8% வாக்கு வாங்கியிருக்காரு. அவர் இந்த தடவை நான் 10% டபுள் டிஜிட் வந்துருவேங்கிறாரு. வாய்ப்பே இல்ல. அவர் சொல்லலாம். இது மக்கள் அன்னைக்கு வந்து பேசின மக்கள்லாம் தமிழர்கள் தான் வாக்களிச்சாங்க. வெளியில இருந்து ஆந்திரா பேசுற மொழியில, தெலுங்கு பேசுறவங்கள, கன்னடா பேசுற வாக்களிக்கல. தமிழர்கள் தான் வாக்களிச்சாங்க. இப்ப வாக்களிப்பாங்க அவருக்கு. இல்ல சீமானுடைய இந்த புள்ளி, இந்த மாற்றத்தினுடைய புள்ளி வந்து விஜயினுடைய அரசியல் பிரவேகத்துக்கு பிறகு இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த பயமும் இருக்கலாம் 100% இருக்கலாம். ஏன்னா சீமானுக்கு
ஒரு சினிமா தளத்திலிருந்து ஒரு நபர் வந்து இன்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறார். இன்னைக்கு வந்து செல்வாக்கோடு இன்னைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் வந்து இளைஞர்களும் போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து நான் படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வந்து அவர் பின்னாடி போற மாதிரி சூழல் இருக்கிறது. அப்ப அதையெல்லாம் அவருக்கு பயமாக இருந்திருக்கலாம். அதன் அடிப்படையில் ஏதோ ஒரு புள்ளியை தொட்டு அந்த புள்ளியிலிருந்து விலக முடியாமல் தவிக்கிறார். விஜயோடைய வருகை இருக்கு இல்லையா? விஜயோட வருகை தான் அவர் இந்த அளவுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி அப்படிதான் தடுமாற்றம். விஜயனுடைய வருகை சீமானை தடுமாற்றம் வைத்திருக்கிறது தான் உண்மை. நிதர்சனமான உண்மை. வேற மாற்றுக்கிறதுலாம் இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் தமிழர் அப்படின்னு பிறப்பின் அடிப்படையில் ஒரு கூட்டணியை ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இல்ல அதான் தமிழர் எப்படி பிறப்பில் எப்படி கூட்டணி உருவாக்க முடியும்? புரியல. தமிழர்கள்ல வந்து எப்படி கூட்ட முடியும்? இன்னைக்கு வந்து நீங்க அவர் ஒரு பிளட் டெஸ்ட் அதான் அவர் இனிமேல் வந்து ஒரு தனியா ஒரு வைக்கணும். அவர் ஒரு கேம்ப் வச்சு அதே மாதிரி ஆட்களா தேர்ந்தெடுத்து அவர் கட்சியில் உறுப்பினராக சேர்க்கணும். அப்படி பண்ணா அவர் வந்து கொண்டு வரலாம் அந்த மாதிரி. இல்ல அவருடைய கட்சி நடைமுறைகள்ல வந்து அதை சொல்றாங்க. நாங்க வந்து தமிழர்களாக ஒன்று தர்றோம். இங்க இருக்கக்கூடிய திராவிடம் எங்களை வீழ்த்திருச்சு. எங்களை ஒண்ணு சாதியை ஒழிச்சாதானே தமிழர்களா ஒன்று பண்ண முடியும். நீ சாதியை வச்சுக்கிட்டு வந்து எப்படி நீ தமிழர்களா ஒன்று பண்ண முடியும்? தமிழர்கள் என்பால் சாதி ஒழிந்தால் தான் நம்ம தமிழனாக இருக்க முடியும். சாதியை வச்சு நீ ஆண்ட சாதி, நான் வந்து கீழ் சாதி, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இருக்கிறப்ப நீ எந்த தமிழனா இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னமும் வந்து வேங்கவேல சம்பவம் நடக்குது. இன்னமும் வந்து இரட்டை முயல் இருக்கு. இன்னைக்கும் இரட்டை சுடுகாடு இருக்கு. இன்னைக்கும் வந்து கல்வி நிறுவனங்கள் வந்து பாகுபாடுகள் இருக்குது. எத்தனையோ வந்து சாதி ரீதியான முரண்பாடு நடந்துட்டு இருக்கு. அதை வச்சு நம்ம எப்படி தமிழனா ஒன்று சேர முடியும்? அதை நோக்கி நான் நகர்றேன், நான் வந்து அதை செய்வேன் அப்படிங்கிறது அதுக்கான எந்த முத்தாய்ப்பும் செய்யவில்லை. நீ பெரியாரை எதிர்த்து விட்டு நீ எப்படி தமிழை நீ வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும்? பெரியார் என்பவர் வந்து தமிழ் இனத்திற்கான அடையாளம். அவர் எந்த மொழியா பேச தமிழினத்துக்கு அடையாளம். எப்படி இந்தியாவுக்கு வந்து அம்பேத்கர் அடையாளமோ பெரியார் வந்து தமிழினத்திற்கான அடையாளம். நீ அந்த அடையாளத்தை சீரெடுத்து நீ தமிழனை எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? இல்ல நாங்க பெரியார்ட்ட இருந்து கத்துக்க வேண்டியதில்லை. எங்களுக்கு வந்து முன்னோர்கள் இருக்காங்க. அந்த முன்னோர்கள் யாரு? முன்னோர்களையும் நீ தான் சீரழிக்கிறீங்க. நீங்க முன்னோர்களையும் அதை தான் சொல்லுவா. நீங்க பெரியார் ஒரு காலத்துல கட்சி தொடங்கினப்ப பெரியார் தான் எனக்கு வழிகாட்டி, பெரியார் தான் எனக்கு நல்லவர் வல்லவர், பெரியாருடைய கொள்கை தான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லி கட்சி தொடங்கினேன். நீங்க கட்சியை தொடங்கிட்டு மக்கள்கிட்ட வாக்கு சேகரிச்சுட்டு நீங்க பெரியாருக்கு எதிராக பேசுற. நாளைக்கு ஐயோ தேசப்பட்டது அப்படித்தான் சொல்லுவா. ரெட்டமலை சீனிவாசன் அப்படித்தான் சொல்லுவா. யாரெல்லாம் வந்து திராவிட சித்தாந்தம் வரல அவங்களே அதான் சொல்லுவா. சாதிய தலைவர்கள் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். நீ முத்திரை குத்துவீங்கன்னு உன்னுடைய சித்தாந்தம் மாறுதல்ல. இன்னைக்கு அவனுடைய கட்சி தொடங்கிய காலத்துல இந்த சித்தாந்தம் என்பது இன்றைக்கு நீ வந்து இருக்கிற சித்தாந்தம் என்பது வேறாக இருக்கிறது. அன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை நீ வைக்கக்கூடிய தகுதி இல்லாதவனா இருக்கிறார். அந்த நாம் தமிழர் பேரையே பயன்படுத்தக்கூடாது. சீமான் முதல்ல அவ்வளவு தூரம் அருவருப்பான ஒரு சொல்லாடலை செய்து தமிழ மத்தவங்க எல்லாம் தமிழ் அதுதான் அது அவரு ஒரு சைக்கோவா மாறிட்டார். அவரு அதுதான் சொல்லணும். நம்ம ஒவ்வொரு சொல்லாடலும் வந்து ஒரு சுயமா சிந்திச்சு பேசக்கூடியவரால் தமிழ்நாட்டு அரசியலை உள்வாங்கி பேசுவராக இருந்தால் அவர் இப்படி பேசியிருக்கவே மாட்டார். பெரியாரியத்தை எப்படி இந்த மக்கள் வந்து அங்கீகரித்திருக்கிறார்கள், பெரியாரை எப்படி இவர்கள் பார்க்கிறார்கள், பெரியார் எந்த அளவுக்கு இந்த மண்ணிலே வீரன்றி இருக்கிறது பெரியார் கருத்தியல் என்று அவர் உண்மையாலும் நினைத்திருந்தால் அப்படி செய்திருக்க மாட்டார். அவர் எல்லாம் வெறுமனே தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக, யாரோ ஒருவரை திருப்திப்படுத்துவதற்காக, யாரோ ஒருவருக்கு வழிவிடுவதற்காக செய்கிற செயலாகத்தான் இருக்கிறது ஒவ்வொரு செயலும். பெரியாரை விமர்சித்த பிறகும் நான் வந்து டபுள் டிஜிட் வாங்குவேன் தான் சொல்றாரு. வாங்கட்டும் பாப்போமே. மக்கள் அவ்வளவு முட்டாளா? வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். இல்ல அவர் வந்து குறிப்பாக விஜய் வந்ததுக்கு பிறகு அவர் வந்து ரஜினியை சந்திக்கிறாரு. ரஜினி சந்திப்புக்கு பிறகு குருமூர்த்தி சந்திப்பு நடந்ததாக ஜெகதீச பாண்டியன் அறிக்கையில கொடுக்குறாரு. அந்த சந்திப்புக்கு பிறகு பார்ப்பனர்கள் சமமாக பார்ப்பன ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இது மொத்தமுமே இன்னைக்கு வந்து ஒரு அக்செப்டபிளான இடத்துக்கு நகர்ந்துட்டு இருக்கு இல்லையா? அக்செப்டபிள் சொல்ல முடியாது. அது அவங்க ஒரு கருத்தியல இந்த மக்கள்கிட்ட திணிக்க முயற்சி பண்றாங்க. இந்த சமூகத்தில் வந்து பெரியார் என்கிற கருத்தியல் வந்து வேரூன்றி இருக்கிறது. அவங்களோட மெயின் அஜெண்டா அதுதான். பெரியாரிசம், அம்பேத்கரிசம். அந்த அளவுக்கு பெரியாரை நீக்க வேண்டிய தேவை வந்து பார்ப்பனர்களுக்கு வந்து இல்ல. பெரியார் இல்லைன்னா தான் அவங்க கட்சி வளர்க்க முடியும். பெரியார் இருக்கிற வரையும், பெரியார் சாதி ஒழிப்பு பேசுற வரைக்கும், இங்க நம்ம சுயமரியாதை இருக்கிற வரைக்கும் தானே இங்க நம்ம வந்து தலை நிமிர்ந்து நிற்க முடியும். சுயமரியாதை இல்லைன்னா நாம எப்படி தலை நிமிர்ந்து நிற்க முடியும்? அப்போ வந்து பெரியாரையே அதனுடைய தலைவரையே நீ கேள்விக்குறியாக்கி, தலைவரையே விமர்சனப்படுத்தி, அந்த தலைவரையே நீங்கள் வந்து காயப்படுத்திட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு சாதாரணமாக உள்ள நுழைஞ்சிடலாம்ல அப்படிங்கிற எண்ணத்துல அவர்கள் பேசுகிறார்கள். அதான் எல்லாம் ஒரு டீம். அந்த ஆரிய சித்தாந்தம் உள்ள உண்மையான அதான் இந்த நிகழ்வு தொடர் சீமானுடைய பேச்சுகள் மூலம் அவருடைய உண்மையான மூளையில் இருக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. யாரின் மூலம் அவர் கட்சி தொடங்கினாரோ, யார் பின்புலத்திலிருந்து இத்தனை ஆண்டு காலம் வந்து கட்சியை வழிநடத்தி கொண்டு அது எல்லாம் வெட்ட வெளிச்சமாகிறது. யாருக்கு ஒரு பொருளாதார உதவி தந்தார்கள்? பிஜேபிக்காக தான் பொருளாதார தந்திருக்கணும். இல்ல அவர் சொல்றாரு பெரியார் வேணாம். இப்ப எங்களுக்கு வந்து இது காமராஜர் மண்ணுன்னு சொல்லுங்க, பெரியார் மண்ணு சொல்லாதீங்க. இது வந்து மாப்போசி மண்ணுன்னு சொல்லுங்க, பெரியார் மண்ணு சொல்லாதீங்க. இது வந்து ரெட்டமலை சீனிவாசன் மண்ணு சொல்லுங்க, பெரியார் மண்ணு. அந்த அளவு எல்லா சாதிகளும் அதுதான் அந்த அளவு இந்த மக்களை சாதிய ரீதியாக பிரித்தாள பார்க்கிறார். சாதிய ரீதியா சொன்னா அந்த மக்கள் வந்து உடனே வெகுண்டு எழுந்துருவாங்க. வந்து நமக்கு நாம் தமிழர் பின்னாடி வந்துருவாங்க. நான் மாப்போசி சொன்னா அந்த சமுதாய சேர்ந்த வந்துருவாங்க. தந்தை பெரியார் காமராஜ் சொன்னா நாடார்கள் பின்னாடி வந்துருவாங்க. அப்படியே ஒவ்வொரு சாதிய ரீதியான அந்த முன்னோர்களை சொன்னா அந்த பின்னாடி வந்துருவாங்க. அப்ப இதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அவர் நினைக்கிறார். நினைப்பது தவறு. மக்கள் அப்படி அங்கீகரிக்க மாட்டார்கள். வந்து எல்லாத்தையும் ஒரு சேர கடந்தவர் தான், ஒரு சேர
நிரூபிப்பவர் தான் தந்தை பெரியார். அங்க வந்து பெரியார் மட்டும் தனிநபர் அல்ல, அங்க மாப்போசியும் பெரியாருக்குள்ள இருக்காரு, அந்த காமராஜரும் பெரியாருக்குள்ள இருக்காரு, அயோத்திதாச பண்டிதரும் பெரியாருக்குள்ள, எல்லாமே பெரியாருக்குள்ள இருக்கிறாங்க. இவர் சொல்லக்கூடிய எல்லா தலைவர்களுமே பெரியாரை புகழ்ந்து பேசுறாங்க. சமீபத்தில் நீங்க வந்து வஉசி தான் தமிழ்நாட்டினுடைய தலைவர், பெரியார் கிடையாதுன்னு அவர் சொன்னாரு. பிற்பாடு வஉசி குறித்தான கடிதங்கள் வெளியே வந்துச்சு. அதுல வஉசியே வந்து எல்லாரும் வீட்டுல பெரியார் படத்தை வைங்க, தினம் காலையில சாயங்காலம் நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. இதை பார்க்கும்போது சமூகத்திற்குள் புதிதாக ஒரு முரண்பாடு, பெரியாரே இவங்க சொல்லக்கூடிய எல்லா தலைவர்களும் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கும்போது இந்த அட்மாஸ்பியரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இப்போ ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு தலைவராக குறியீடாக மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்க வந்து குறிப்பாக 90கள் 2000களுக்கு பிறகு மண்டல் கமிஷனுக்கு பிறகு இங்க வந்து எல்லாத்துக்குள்ளே ஒரு ஆண்ட சாதி அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து, எதுக்கு ரிசர்வேஷன் கேட்டோம் அப்படிங்கிறத தாண்டி ஆண்ட சாதிங்கிற மனநிலை வருது இல்லையா? அந்த மனநிலை அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல சீமான் இருக்கும்போது இது அவருக்கு ஒரு பாசிட்டிவா தான் போய் முடியாது. அதுதான் இங்க வந்து அவருக்கான வீக்னஸ் பாயிண்ட். அதுதான் அந்த மாதிரி இந்த மக்கள் யாரும் ஆர்கனைஸ் ஆகல இது வரைக்கும். இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு முன்பு இருந்து இந்த திராவிடர் இயக்கம் தோன்றிய காலத்திலிருந்தே அப்படி ஒரு சிந்தனை இந்த மண்ணில் வளரல. அதுதான் பிளஸ். அதுதான் மோடிஜி இவங்களை உள்ளார வர முடியல. அதனாலதான் அமித்ஷா இங்க வந்து கால் பதிக்க முடியல. சமீபத்துல மோடிஜி வந்து வரலாம், நீங்க தேவேந்திரா நான் நரேந்திரான்னு பேசுறாரு. அதான் எந்த அளவு தன்னை வந்து இங்க வந்து உள்ளார புகுத்த முடியும் அந்த வேலை திட்டங்கள், இந்த ஜிக்ஸாக், அந்த மாயஜித்த வேலைகள்லாம் காட்ட முயற்சி பண்றாரு. அது பலிக்கல. நார்த் இந்தியாவில் இது பழிச்சிருக்கு. நார்த் இந்தியால பலிக்கும். அங்க பெரியாருடைய வந்து வாசம் இல்ல, அங்க வந்து பெரியாருடைய வந்து கொள்கை இல்ல, அங்க வந்து பெரியாருடைய வந்து சுயமரியாதை அங்க இயக்கம் அங்க இல்ல. இன்னைக்கு வந்து அதுதான் இங்க ஜெயிக்குதுன்னு சொல்ல. மகாராஷ்டிரால அம்பேத்கருடைய மண்ணிலேயே இதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்களே நினைக்கும் போது நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி வருதா இல்லையா? இல்ல இருக்குது. அதான் அங்க சாதி என்பது பெரிய இன்னைக்கு தானே இந்தியாவை பிரித்தாளவதே சாதி தானே. தமிழ்நாட்டுல மட்டும் அந்த சாதி இல்ல, இந்தியா முழுக்க சாதி இருக்குல்ல. இந்தியா முழுக்க இன்னைக்கு தமிழகத்துல பெரியார் அம்பேத்கர் மாரி, இந்தியா முழுக்க ஒரே தந்தை பெரியார் மாரி தானே அம்பேத்கர் மட்டும் தானே வாழ்ந்தார். அம்பேத்கர் மட்டும் தான் அதுக்கான எதிர்த்து குரல் கொடுத்தார், சாதி ஒழிப்பு வேணும்னு சொன்னாரு. பட் ஆனா அவரையே அசைச்சிட்டாங்களே மகாராஷ்டிரால அப்படிங்கும் போது ஒரு கேள்வி நமக்கும் ஒரு தற்காப்பு உணர்வோடு தான் இங்க பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இன்னைக்கு வந்து இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு முற்போக்கா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பெரியாரிசத்தை விட அம்பேத்கரிசத்தையும் சரிசமமா பார்க்கக்கூடிய சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு வந்து குறிப்பாக படித்த இளைஞர்கள் வந்து பாமர மக்கள் வந்து அவ்வளவு தூரம் வந்து சிந்திக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள். யார் பொய் பிடிக்கிறா, யார் உண்மை பேசுறா, யார் வந்து கள நிலவரத்தில் இருக்கிறாங்க, யார் வந்து இந்த மக்களுக்கு தேவையான தலைவர்கள் என்பதெல்லாம் இன்னைக்கு அடையாளப்படுத்தக்கூடிய இளைஞர்களாக இன்னைக்கு இளைஞர்கள் வந்து முற்போக்காக இருக்கிறாங்க. அதனால வந்து சீமான் வந்து பேசலாம தான் எலெக்ஷனுக்காக பேசலாம். எலெக்ஷன் முடிஞ்சுன்னா அவரோட ஆள் அடையாளம் இல்லாமல் போயிடுவார். 26 எலெக்ஷன் சீமானுக்கு முடிவுங்க. அதுதான் காலம் பதில் சொன்னவருக்கு. இந்த ஈரோடு தேர்தல் முடிந்தவொடனே அவர் யார் என்பதை வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல் தீர்மானிக்கும், தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிப்பார்கள். இன்னைக்கு காலையில வந்து புலிகள் தரப்புல இருந்து 2 அறிக்கைகள் வந்திருக்கு. அந்த அறிக்கையில வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவங்க தான் எங்களுக்கு வந்து பின்புலத்தில் நின்றுருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் 30 ஆண்டுகள். அதுதான். ஆனா இன்னைக்கு சீமான் முரண்பாடு வந்து இவருடைய சுயநல அரசியலுக்காக எங்களை வந்து பலிகாடு ஆக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க ஒரு அறிக்கை. இன்னொரு அறிக்கையில ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, போராளிகளுக்கு எச்சரிக்கை வர்றாங்க. இன்னொரு அறிக்கையில் என்ன பண்றாங்க அப்படின்னா, போராளிகளுக்கு நேரடியாக ஒரு எச்சரிக்கை வர்றாங்க. நீங்க வந்து உங்க முகத்தை காமிச்சு போராளிகளாக நீங்க இப்படி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வர்றாங்க. இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களுக்குள்ளேயே சீமானால் ஒரு பிரிவு வந்திருக்கு இல்லையா? சீமான் தலைமையாக பிரபாகரனை வைத்து அரசியல் அவர் தான் இங்க வந்து ஹெட் ஆஃப் த லீடர்னு சொல்லி இங்கே அரசியல் பண்ணுறாரு. அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் இன்னைக்கு வந்து சீமானை வந்து விமர்சிக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி வந்து அந்நியப்பட்டு நிற்கிறது. வந்து ஈழத்தமிழர்களுக்கான கட்சி என்பது அதை சார்ந்து மட்டும்தான் அவங்க சிந்திப்பாங்க. அவர்களுக்கான விடுதலை, அவர்களுக்கான தேவை சார்ந்தா சிந்திருப்பாங்க. அதற்கு வந்து குறிப்பாக தமிழ்நாட்டு தமிழர்கள் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க, நிறைய வந்து அவர்கள் பக்கபலமாக இருந்திருக்கிறாங்க. தந்தை பெரியார் முதல் இப்போ இருக்கிற அண்ணன் எழுச்சிமலை வரை வந்து ஈழத்திற்காக போராடியவர்கள், ஈழத்திற்கு மக்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் தான். இப்போ அதை வந்து யாருமே கிரெடிட் எடுத்துக்கல. பிரபாகரனை வந்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் யாருமே கிரெடிட் எடுத்து அரசியலாக்கல. அவரை வந்து ஒரு வெகுமக்கள் தலைவராக தான் பார்த்தாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவராக யாருமே அங்கீகரிக்கல. ஒட்டுமொத்த தமிழினத்துக்கான தலைவராக எப்படி வந்து ஈழத்துல வந்து பிரபாகரன் ஒரு மேல தலைவர், அவர்கள் வந்து ஒரு தலைவரோ அப்படி தமிழருக்குமான தலைவராக தான் பிரபாகரனை பார்த்தாங்க. இல்ல பட் மற்றவங்க எடுக்கல அப்படின்னா மற்றவங்கள்ட்ட போராட்டத்தை கையில கொடுக்கல, இவர்கிட்ட தான் கொடுத்துட்டு போனாங்க. அதான் பொய்யுங்க. அதான் இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆமைக்கரியில இருந்து துப்பாக்கி நான் வந்து பிடிச்சதுல இருந்து எல்லாமே பொய்யின் வெட்ட வெளிச்சமாவது இல்ல. அப்படிதான் இன்னைக்கு வந்து விடுதலை புலிகள் இயக்கத்துல இருந்து இன்னைக்கு வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. பேச்சு அனைத்தும் பொய், அது உண்மை தன்மை இல்லை, அது நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் தான் இன்னைக்கு வந்து அறிக்கைகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பேசக்கூடாது. அவரு மேதகு பிரபாகரன் அவர்களும் இங்க இருக்க திராவிட கட்சிகளுக்கு எதிரானவர்கள் இல்ல, தமிழர்களுக்கு எதிரானவர் மேதகு பிரபாகரன் இல்ல. வந்து சீமான் வந்து ஈழத்தமிழர்களுக்கும் பெரியார் இயக்கத்தையும் வந்து இரண்டாக பிளப்பதற்கான வேலைகளை செய்ய தேவையில்லை. நாங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு உற்றுதுணையாக இருந்தவர்கள் போராட்ட காலத்திலும் சரிதான், இன்னமும் எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் வந்து தமிழர்கள், குறிப்பாக வந்து திராவிட பேசுக தமிழர்கள், பெரியாரிஸ்டுகள், மார்க்சிஸ்டுகள், அம்பேத்கர் உறுதுணையாக இருக்கிறாங்கன்னா வந்து அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து இது கொடுத்து அவருடைய வந்து அதான் அவருடைய அரசியல் அவரே காணாம போகிறார். சீமான் புலிகளுக்கு பங்காற்றிய 2 முக்கியமான சிந்தனையாளர்கள் வந்து ஒன்று சிறுத்தைகள்
குறிப்பாக வன்னியரசு மாதிரியான எல்லாம் வந்து எவ்வளவோ செஞ்சிருக்காங்க, ஆனா வெளியே சொன்னது கிடையாது. திராவிட கழகம், திக, தபதிக, குளத்தூர் மணியன், கோயரம் இவங்க எல்லாருமே செஞ்சிருக்காங்க. இந்த உழைப்பு ஒரு 25 ஆண்டு காலம் பண்ண உழைப்பு இப்போ வந்து வீணாயிடுச்சு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? அல்ல வீணால் ஆகாது. எப்படி வீணாகும்? இப்பதான் எனக்கு இல்ல அது மொத்தமா இவர் அறுவடை பண்ணிட்டாரு அப்படின்னு. அறுவடை எப்படி பண்ண முடியும்? அதுதான் அறுவடை பண்றது சரியா பண்ண தெரியல அவருக்கு. ஈழப்போர் நடந்த காலத்திலும் சரிதான், ஈழப்போர் முடிந்த காலத்திலும் சரிதான். அதை இங்க வந்து தன்னுடைய தேர்தல் அரசியலுக்காக யாருமே பயன்படுத்தல. பயன்படுத்தியிருக்கலாம். எங்கள் தலைவர் நினைச்சா பயன்படுத்திருக்கலாம். அவர் போய் மாடிஃபைங் பண்ணி அவர் போட்டாதான் போட்டு எங்களுடைய தலைவர் உண்மையாலுமே வந்து களத்தில நின்னு பிடிச்ச ஃபோட்டோக்கள்லாம் ஏகப்பட்ட உண்மையான ஃபோட்டோக்கள்லாம் இருக்குது. அது நம்ம முள்வலிங்கிற போர்வையில வந்து அப்பவே வந்து ஒரு பத்திரிக்கை வந்து ஆனந்த ஜூனியர் விகடன்ல ஒரு புக்குமே வெளியிட்டிருக்காங்க. அதுல எல்லா உண்மைத்தன்மை உள்ள ஃபோட்டோக்கள்லாம் இருக்குது. நான் அந்த நேரத்துல ஒரு அடிஷனலா தகவல் என்ன அப்படின்னா, புலிகள் வந்து 1984 இருந்து 2008, 9 வரைக்கும் பத்திரிகை நடத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டு தலைவர்களுடைய படத்தை போட்டு ஒரு கட்டுரை வந்து அவங்க வெளியிட்டது கிடையாது. திரு தொல் திருமாவளவன் அவரோட படத்தை போட்டு மட்டும்தான் அந்த ஒரு கட்டுரை மட்டும் தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு நம்பகத்தன்மை உள்ள தலைவராகத்தான் மேதகு தலைவர் அவர்களுக்கு எங்கள் தலைவர் இருந்திருக்கிறார். அதை கூட நாங்கள் எங்கள் தலைவர் வந்து இங்க வந்து பேசல. ஏன்னா சொன்னா அரசியல் கணக்கோடு அவர் காய் நகர்த்தலன்னு சொல்ல வரேன் நான். மேதகு பிரபாகரனுடைய வந்து இறப்பை வைத்தோ அரசியலை வைத்தோ இங்க அரசியல் செய்து அதன் மூலம் நாம் அறுவடை செய்யணும்னு நினைச்சிருந்தா வைகோ அவர்களோ செய்ய வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல செய்யக்கூடாதா? வானாங்கிற நம்ம அந்த தேவை இல்லையே. இன்னைக்கு அந்த அரசியல் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. இப்போ அது வந்து சீமான் செய்ததால் இவர்களும் நாங்களும் செய்யணும்னு ஒரு அவசியம் எங்களுக்கு இல்லை. அப்படி செய்திருந்தால் அதான் நான் சொன்ன வைகோ அவர்களோ இல்லை எங்கள் தலைவர் அவர்களோ இவர் எப்படி மாடிஃபை பண்ணி போட்டோ பிட் பண்ணி அவர் போட்டோ பக்கத்தில் வச்சு ஷிட் பண்ணி போட்டாரோ அதே மாதிரி உண்மை போட்டோவே நாங்கள் வெளியிட்டிருக்கலாம். ஈழ அரசியல் வேற, தமிழ்நாட்டு களம் வேற அப்படின்னு புலிகளும் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து அறிக்கையில தான் சொல்லுவது. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இல்ல வேற தானே. நம்ம வந்து முழுக்க ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக நின்னாலும் ஈழ விடுதலையை வந்து அவங்களுக்கு உண்மையான தீர்வாக இருந்தாலும் தனி ஈழமே அவங்களுக்கு உண்மையான தீர்வாக அவங்களுக்கு நம்ம பக்கபலமா தானே இருக்க முடியும். நம்ம இன்னொரு தேசத்துல வந்து ஒரு வந்து குடிமகனா இருக்கிறப்ப வந்து நம்ம ஈழத்தமிழராக நம்ம இங்க களமாட முடியாதுல்ல. அது அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய எந்த அளவு நம்மளுடைய பங்களிப்பு வேணுமோ அந்த அளவு தான் நம்ம பங்களிப்பு செய்ய முடியும். நம்ம அதற்கு நம்ம தெளிவாக இருக்கிறோம். அந்த எந்த மாற்று கருத்துமே இல்லை. சீமான் வைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது 2009 புலிகள் போராடும் போது எங்களுக்கு யாருமே துணை இல்லை, எல்லாரும் வந்து இவங்க எல்லாருமே துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு நரேஷன் செட் பண்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் பொய்ங்கிற நான். அது வந்து அது சொன்ன விளைவாதான் 2009 2007 அந்த முள்ளிவாய்க்கால் அப்புறம் வந்து நடந்த வந்து நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் வந்து எங்களோட தலைவர் வேற மாநிலங்கள்லாம் போகிறப்ப நிறைய வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதிராக வந்து எங்கள் தலைவருக்கு எதிராக வந்து விமர்சனம் செஞ்சாங்க. அதுதான் சீமானுடைய ஆட்கள் பண்ண சில தில்லுமுல் வேலைகளாக தான் நடந்திருக்கிறது. இன்றைக்கு அவர்களும் அறிந்து விட்டார்கள் சீமானுடைய உண்மைத்தன்மை என்ன என்று அறிந்து விட்டார்கள். அது உண்மையாலுமே ஈழத்தமிழருக்காகவும் விடுதலைக்காகவும் அவருடைய தலைவருக்காகவும் உண்மையாக விசுவாசமாக இருந்தவர்கள் யார் என்றும் இன்னைக்கு ஈழத்தமிழர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால வந்து காலம் வந்து ஒவ்வொன்றும் தான் தீர்மானிக்கும். உடனடியாக ஒரு சில பதில் கிடைக்கும் காலத்துக்கிட்ட சில தள்ளி போட்டு காரணம் கிடைக்கும். இன்னைக்கு வந்து சீமானை வந்து காலம் கடந்து அடையாளம் காட்டி இருக்கிறது. உடனே அடையாளம் காட்டல. அப்பயே காட்டிருந்தா இன்னைக்கு சீமான் என்கிற ஒரு கட்சி இருந்திருக்காது. இன்னைக்கு மக்கள் வந்து அவர் பின்னாடி போயிருக்க மாட்டாங்க. இது மாதிரி அன்னைக்கே அவர் பேசியிருந்தாருன்னா. இப்ப சீமான் தேர்தல் அரசியல வெல்ல முடியாது அப்படிங்கறது நீங்க உறுதியா சொல்றீங்க. பட் ஆனா இன்னைக்கு கூட மூத்த பத்திரிகையாளர் சில பேர் வந்து ஒரு சில ஆய்வு கட்டுரைகளை மென்ஷன் பண்ணும்போது இவர் ஏற்படுத்தக்கூடிய டேமேஜ் இன்னொரு 100 ஆண்டுகளுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை டேமேஜ்னு மென்ஷன் பண்றாங்க. அது டேமேஜ்னு மென்ஷன் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்ல அப்படி பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை. டேமேஜ்ங்கிறத விட அது விடுதலை சிறுத்தையில் இருக்கிற இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கட்சிகளாக எனக்கு எதிர்வினை ஆட்டு யாரும் எதிர்வினை ஆட்டலன்னா அது டேமேஜ் தான் சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து அதற்கு சீமானை விட 100 மடங்கு எதிர்வினை ஆடக்கூடிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. இன்னைக்கு வந்து யார் அமைதியாக இருந்தாலும் நாங்கள் அமைதியாக இல்லை. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் எதிர்வினை ஆட்டிட்டு தான் இருக்கோம். நம்ம சீமான் எந்த கருத்து சொன்னாலும் அந்த எதிர்க்கிறதுக்கு ஆதாரமாக இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு பேசக்கூடிய இளைஞர்களாக இருக்கிறாங்க. கூட இருந்தவர்களே இன்னைக்கு வெளியில வந்து சீமானுடைய வந்து எல்லாம் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்படி இருக்கிற சமயத்துல அது நம்ம அப்படி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இப்ப RSS வந்து நேரடியாக இவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்னு ஜெகதீச பாண்டியனே சொல்றாரு இல்லையா? அப்ப நமக்கு வந்து நம்ம இது ஒரு டேமேஜ் இல்லன்னு ஆகாதுன்னு நம்ம பேசுற இடத்துல ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய டிஸ்கஷன் அது மாறிடுச்சு. இல்ல டிஸ்கஷனா மாறி இருக்கு. இன்னைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது இல்லையா? பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறது ஒரு வகையில நியாயமா இருந்தாலும் கூட தமிழகத்தில் ஏற்படுத்தாது. ஏனென்று சொன்னால் அவங்க வந்து நேரடியா தெரியுது குருமூர்த்தியினுடைய வந்து அசைன்மெண்ட் தான் தெரியுது. பிஜேபி அரசியல் கட்சியினுடைய வந்து வழிகாட்டுதல் தான் ஒவ்வொரு வார்த்தையும் பேசுறாரு. இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக்குறது. நாம் யாரும் வந்து மறைமுகமா பேச வேண்டிய தேவையில்லை. அதனால வந்து அதுதான் அவருக்கு மைனஸா போகுது. யார் பின்புலத்திலிருந்து செயல்படுகிறார் என்பது இருக்குதுல்ல, அந்த பின்புலம் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாகிறது. அப்போ வந்து அவர்களை இந்த சமூகம் என்னவாக பார்க்கிறது, குருமூர்த்தியை இந்த சமூகம் தமிழ் சமூகம் என்னவாக பார்க்கிறது, பாண்டேவை இந்த சமூகம் என்னவாக பார்க்கிறது, கோபால்ஜி இந்த சமூகம் என்னவாக பார்க்கிறது, என்னவாக பார்த்து அடையாளப்படுத்திருக்கிறது, அவர்கள் சொல்வதையே கேட்கல இந்த சமூகம். இன்னைக்கு சீமானை வைத்து அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறாங்க. ஒரு தமிழ் தேசிய தளத்திலிருந்து ஒரு தலைவரை பேச வைத்து அந்த ஸ்பேஸை உருவாக்கலான்னு பார்க்கணும். பெரியாரியத்தை விமர்சிக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸை உருவாக்கலான்னு பார்க்குறாங்க. அது நடக்காது. இல்லை அவர் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு முற்போக்கு கருத்துலேருந்து வந்தேன்,
பகுத்தறிவு மரபிலிருந்து வந்தேன்னு அவர் சொன்னாலும், குறிப்பாக வேல் யாத்திரை நடத்துற மாதிரியான சில ஆக்டிவிட்டிஸ் அவர் பண்றாரு. அதாவது முருகனை தன்னுடைய மைய கடவுளாக அவர் சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்லாம குலதெய்வ வழிபாடுகள், குலதெய்வ கடவுள் இதை மையமா வச்சு வீரத்தமிழர் முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இந்துத்துவ மாதிரியான அமைப்புகளை உருவாக்குறாரு. இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில மக்கள்கிட்ட பகுத்தறிவு பேசுறதை விட அதிகமான கனெக்ஷனை ஏற்படுத்துதே. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல அதுதான். நீங்க சொல்றது ஒரு வகையில ஒரு 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 செக்டார் மக்கள் வந்து அது பாதிக்கிற வாய்ப்புகளா தோன்றலாம். ஆனா அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா வந்து அவருடைய செயல் திட்டங்கள் ஒண்ணு இருக்குல்ல. அந்த செயல் திட்டங்கள் மக்கள்கிட்ட போகுற ரீச்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் நான் பேசினேன்னா, நான் பேசுறத மக்கள்ட்ட போகணும். நான் சொல்றத மக்கள் கேட்கணும். அதன்படி அவங்க நடக்கணும். இவர் பேசலாமே தவிர மக்கள் கேட்பாங்க, நடக்க மாட்டாங்க மக்கள். ஏன்னா அந்த அளவு வந்து பக்குவப்பட்டுருக்கிறார்கள். ஆனா அது வீரத்தமிழர் முன்னணி இல்ல. அது வந்து இன்னைக்கு வந்து அதிகப்படியான வெளி மாநிலங்கள விட அதிகப்படியான கடவுள் பக்தி உள்ள மக்கள் வந்து தமிழர்கள் மக்கள். அதிகப்படியான கோயில்கள் உள்ள மாநிலம் வந்து சபரிமலைக்கு போறவங்களும் அதிகமா ஆமா. தமிழ்நாடு தான். அப்படி இருந்தாலும் அவர்கள் வந்து பெரியாரியத்தை வந்து வேற மாரி தான் பார்க்குறாங்க. தமிழ் மண்ணாகத்தான் பார்க்குறாங்க. அவர்களுடைய கருத்தியல் வேறமாக தான் இருக்கிறது. எந்த மத ரீதியாகவும் யாருமே வந்து இன்னமும் பிளவுபடல. இன்னமும் இஸ்லாமியர், கிறிஸ்துவர் சமூகம், இந்து சமூகம் எல்லாமே ஒண்ணு பின்னி பிணைந்த சமூகம் தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தில இருக்கிறது. இது வேற ஒரு மாநிலமா இருந்தா கூட நம்ம அதை சொல்லலாம். அந்த அந்த மாநிலம் அதற்கான ஸ்பேஸ் கூட இல்லன்னு சொல்ல வரேன் நான். அதுக்கான ஸ்பேஸ் உருவாக்க முயற்சி செய்கிறார். நம்ம கடவுள்கள் பெயரை சொல்லி, இந்த சாதி இப்ப நீங்க சொல்ற மாரி அந்த சாதி பெயரை சொல்லி, சாதி தலைவர்கள் பெயரை சொல்லி, இப்படிலாம் சொல்லி ஒரு மாரி இந்த சமூகத்தை வந்து வந்து பிரித்தாளலான்னு முயற்சி பண்றார் சீமான் அவர்கள். அதற்கெல்லாம் இடம் இல்லாத மாநிலமாகத்தான் தமிழ்நாடு இருக்கிறது. சீமானுடைய அரசியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா குறித்து ரொம்ப ஒரு விரிவா சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.